இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பற்றி ஹட்சன் புக்கில் லைன் பை லைன் பார்க்க போகிறோம். Perhaps it seems hardly worthwhile to put this question because the answer to it is so very obvious. இப்போ நம்ம எல்லாம் பார்த்து யாராவது வந்து ஹிஸ்ட்ரினா என்னென்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னோடனே வி ரிப்ளை வித்தவுட் எ மொமெண்ட்ஸ் ஹெசிடேஷன், கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் என்ன சொல்லுவோன்னா இஸ் சிம்ப்ளி எ க்ரனாலஜிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் த புக்ஸ். க்ரனாலஜிக்கல்னால் கால வரிசைப்படி புக்ஸ் எப்பப்போ வந்தது அப்படின்னு சொல்லுவோம். விச் ஹேவ் பீன் ரிட்டன் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதப்பட்ட புத்தகங்களோட கால வரிசை அடிப்படையிலான ஹிஸ்ட்ரி படிக்கிறது தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சின்ஸ் வி கேனாட் திங்க் ஆஃப் எ புக் வித்தவுட் திங்கிங் ஆல்சோ ஆஃப் இட்ஸ் ஆத்தர். Since we cannot think of a book without thinking also of its author. நம்ம ஒரு புக்கை படிக்கிறோன்னா அந்த புக்கு யாரால் எழுதப்பட்டது, அதோட ஆத்தர் யாருன்னு நினைக்க முடியாமல் அந்த புக்கை படிக்க முடியாது. ஆஃப் த மேன் who wrote them. அந்த கண்டென்ட்டை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன் ஏ ரஃப் வே நம்ம இந்த மாதிரி ஆன்சர் சொல்லுவோம். இஸ் ஆல் ரைட் ஸோ ஃபேர் ஆஸ் இட் கோஸ். ஆனால் அப்படி கிடையாது. பட் இட் இஸ் டூ வேக் அண்ட் இட் டஸ் நாட் கோ ஃபார் எனப். இப்படி நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பார்த்தா பத்தாது. இட் வில் பி வெல் ஃபார் அஸ் தேர்ஃபோர் டு பாஸ் அட் த அவுட்செட் ஆஃப் அவர் ஓன் ஒர்க் டு கன்சிடர் எ லிட்டில் க்ளோஸ்லி. நம்ம இன்னும் தெளிவாக படிக்கணும். வாட் இட் இஸ் தட் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அவர் பிரீஃப் ரியலி இன்வால்மெண்ட்டோட இங்கிலீஷ் லிட்ரேச்சரை படிக்கணும். ஸ்ட்ரெஸ் மே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி லேட் அப்பான் த பர்சனல் எலிமெண்ட் இன் இட். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பர்சனல் எலிமெண்ட் இன் இட் விச் ஆர் ஆன்சர் ஆல்ரெடி ரெக்கக்னைசஸ். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இன்னும் தெளிவாக படிக்கணும். வி சே திங்க் ஆஃப் எ புக் வித்தவுட் திங்கிங் ஆல்சோ ஆஃப் இட்ஸ் ஆத்தர். நம்மளே சொல்லியிருக்கோம் என்னென்னு, புக்கை வந்து எழுதினவங்க யாருன்னு தெரியாமல் அந்த புத்தகத்தை நம்ம படிக்க விரும்ப மாட்டோம். எவ்ரி புக் இன் அதர் வேர்ட்ஸ் டேக்ஸ் அஸ் பேக் இமீடியட்லி டு த மேன் பிஹைண்ட் இட். ஒவ்வொரு புத்தகமும் உடனடியாக நமக்கு வந்து அந்த புத்தகத்தோட உழைப்பு யார் போட்டாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க விரும்புவோம். எழுதினது யாருன்னு. ஆஃப் ஹூஸ் ஜீனியஸ் இட் இஸ் எ ப்ராடக்ட். எந்த புத்திசாலி இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க அப்படின்னு யோசிப்போம். அண்ட் ஹூஸ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இட் எம்படிஸ். யாரோட தாட் ஃபீலிங்ஸ் இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு யோசிப்போம். இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நம்ம என்ன பண்ணோன்னா வி மஸ்ட் ஃபிக்ஸ் அட்டென்ஷன் அப்பான் த பர்சனாலிட்டிஸ் ஆஃப் த மேன் பை ஹூம் திஸ் லிட்ரேச்சர் ஹாஸ் பீன் மேடு. இந்த புத்தகத்தை எழுதுனது யார், எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன் எ ஷார்ட் ஸ்கெட்ச் we cannot of course ஒரே ஒரு சின்ன கொஞ்ச நேரத்துலலாம் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியாது. எக்ஸாமின் இன் டீட்டெயில் தேர் லைஃப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் கேரக்டர்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும். என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? எக்ஸாமின் இன் டீட்டெயில் தேர் லைஃப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் கேரக்டர்ஸ் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் திஸ் மஸ்ட் பி லெஃப்ட் ஃபார் எ மோர் எக்ஸ்டெண்டட் ஸ்டடி. இதை கண்டிப்பாக எக்ஸ்டெண்டட் ஸ்டடியை பண்ணால் தான் நம்மளால் தெளிவாக ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை புரிஞ்சிக்க முடியும். பட் வி மஸ்ட் ட்ரை நோ த லெஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஸ்டிங்டிவ் குவாலிட்டி. நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ட்ரை பண்ணணும். நோ த லெஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஸ்டிங்டிவ் குவாலிட்டி இன் த ஜீனியஸ் ஆஃப் ஈச் மேன். அவங்களோட ஜீனியஸ் அவங்களோட புத்திசாலித்தனத்தை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணோம். ஹூ கம்ஸ் பிஃபோர் அஸ். நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட புத்திசாலித்தனத்தை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். த ரீசன் ஆஃப் திஸ் இஸ் கிளியர். ஜீனியஸ்னா மெனி திங்ஸ் பட் அட் பாட்டம் இட் மீன்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பர்சனாலிட்டி and as a consequence what we call originality. Reason of this is clear. Geniusனா many thingsல வந்து இருக்கணும். பட் at bottom it means strength of personality சொல்கிறாங்க. and as a consequence what we call originality. strength of personality, originality இதை தான் ஜீனியஸ்னு சொல்கிறாங்க. every great writer, it has been well said, brings one absolutely new thing into the world. ஒவ்வொரு படைப்பாளியுமே ஒரு புதிதான நியூ திங்கை உலகத்துக்கு கொண்டு வராங்க.
and it is just because he puts this one new thing into what he writes. இப்போ மூலமாக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ஃபஸ்ட்டு பேஜில் முக்கியமான பாயிண்ட்டே ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னால் என்ன, எதை வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். இன் ஷார்ட், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். இந்த நெக்ஸ்ட்டு பேஜில் திஸ் ஒர்க் பியர்ஸ் இட்ஸ் ஓன் ஸ்பெஷல் ஹால்மார்க். ஒவ்வொரு படைப்பாலையும் அவங்களுக்கான முக்கியமான படைப்பை படிக்கிறாங்க. எவ்ரி கிரேட் ரைட்டர், இட் ஹாஸ் பீன் வெல் செட், brings one absolutely new thing into the world himself, and it is just because he puts this one new thing into what he writes, and that is work bears its own special hallmark and has something about it which makes it unlike the work done by anyone else. அப்படி அவங்க படிக்கும்போது என்ன நினைக்கிறான்னா, it has something about it which makes it unlike the work done by anyone else. யாருமே தன்னோட படைப்பு மாதிரி படிச்சிருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் எழுதுகிறாங்க. இந்த டீட்டெயில்டு ஸ்டடி ஆஃப் எனி கிரேட் ரைட்டர் எந்த கிரேட் ரைட்டரை பற்றி படிக்கும் போதும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எலமெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி, எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி அந்த ரைட்டர் ஃபாலோ பண்ணியிருக்காரா அவரோட ஒர்க்கில்ன்றது தான். இதுதான் சீஃப் ஃபீச்சர் டு பி கன்சிடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சர்வேயில் அது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி. நோ மேட்டர் ஹவு ஸ்லைட், அது எவ்வளோ ஸ்லைட்டான விஷயமா இருந்தாலும் சரி, இட் மஸ்ட் பி கேர்ஃபுல்லி நோட்டட் டு, for otherwise we cannot learn why such a writer counts as he does in the literature of his nation. அப்படி டீட்டெயிலாக படித்தாதான் எந்த அளவுக்கு ஒரு ரைட்டரோட பார்ட்டிசிபேஷன் அவரோட கண்ட்ரிக்கு கொடுத்துருக்காரு, லிட்ரேச்சருக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். A history of English literature then is concerned to indicate the nature. அடுத்தது நேச்சருக்கு, value of the particular contributionக்கு which each writer personally has made to that literature. History of English literatureனாலே concern to indicate the nature. எதை கன்சர்ன் பண்ணுதுன்னா, indicating the nature and value of the particular contribution which each writer personally has made to the literature. அதாவது நேச்சரை பற்றியும் வேல்யூ ஆஃப் த பர்டிகுலர் கான்ட்ரிபியூஷன் பற்றியும் எழுதியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. திஸ் ஹவவர் இஸ் ஒன்லி எ ஸ்மால் பார்ட் ஆஃப் இட்ஸ் டாஸ்க்கு. இது நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது பார்க்க வேண்டிய ஒரு ஸ்மால் பார்ட்டு. எம்ஏஆர் லிஸ்ட் ஆஃப் ஆத்தர்ஸ் டேக்கன் செப்பரேட்லி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆத்தர்ஸை எடுத்துக்கணும் செப்பரேட்லி, அண்ட் ஆஃப் தேர் புக்ஸ் டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சர். ஒரு கொஞ்சம் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்கள பற்றி படிக்கும்போது we cannot study complete history of literature. For literaturனா whole growth and changesலாம் படிக்கணும், generation to generation படிக்கணும். and in tracing this growth, history must show the place which each writer occupies in it. ஒவ்வொரு ரைட்டரும் அந்த ஏஜில் ஹிஸ்ட்ரியில் எப்படி ஆக்குப்பை பண்ணியிருக்காரு அப்படின்றத படிக்கணும். அண்ட் ஹிஸ் ரிலேஷன்ஸ் வித் தோஸ் ஹூ வெண்ட் பிஃபோர் அண்ட் வித் தோஸ் ஹூ கேம் ஆஃப்டர் ஹிம். ஒருத்தருக்கு ஒரு ரைட்டர் இருக்காருன்னா அவருக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்தாங்க, அவருக்கு பின்னாடி யாரெல்லாம் வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், ஏ ரைட்டர் ஆஃப் எக்ஸப்ஷனலி பவர்ஃபுல் பர்சனாலிட்டி இஸ் சர்டைன் டு ஸ்டாம்ப் இஸ் இம்ப்ரெஸ் அப்பான் ஹிஸ் ஏஜ். ஏ ரைட்டர் ஆஃப் எக்ஸப்ஷனலி பவர்ஃபுல் பர்சனாலிட்டி, ஒரு ரைட்டர் எக்ஸப்ஷனலி பவர்ஃபுல் பர்சனாலிட்டியாக இருந்தால் என்ன பண்ணுவார், அவரோட முத்திரையை பதிக்க விரும்புவார், அவரோட திறமையை காட்ட விரும்புவார் அவரோட ஏஜில். அண்ட் ஆல்மோஸ்ட் தோஸ் ஹூ ஃபாலோ ஹிம், அவரை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட வழியை பின்பற்றுவாங்க. வில் ஆல்வேஸ் பி ஃபவுண்ட் ஹூ they are conscious of it or not reveal his influence. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் மற்றவங்களோட ஒர்க்கில் இருக்கும், இந்த தாட் அண்ட் ஸ்டைல்லையும் இருக்கும்.
Moreover, the popularity obtained by any writer ஒரு ரைட்டர் கிட்ட ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது அப்படின்னா வித் எ பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஒர்க் will naturally breed imitations. கண்டிப்பாக இன்னொருத்தரோட இமிட்டேஷன் இருக்கும், நேச்சுரலாகவே இருக்கும். அண்ட் வாட் ஹாஸ் ஒன்ஸ் பீன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி வில் ஃபார் எ டைம், ஒரு டைம் இமிட்டேட் பண்ணி அது சக்ஸஸ் ஆணுச்சு அப்படின்னா அதை திரும்ப திரும்ப இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன் திஸ் வே ஸ்கூல்ஸ் ஆர் ஃபார்ம்டு அண்ட் மூமெண்ட்ஸ் இனிஷியேட்டட். இப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுனால தான் ஸ்கூல்ஸ்லாம் உருவானுச்சு, மூமெண்ட்ஸ்லாம் இனிஷியேட் பண்ணாங்க. விச் லாஸ்ட் ஃபார் எ வைல் அண்ட் தென் when tastes presently change and other schools and movements arise disappear. இதே மாதிரி மாறி மாறி நடந்திருக்கு. அந்த ஸ்கூல்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸோட டேஸ்டெல்லாம் மாறினதுக்கப்புறம் அது அழிஞ்சிடுச்சு. திரும்பவும் புது அதர் ஸ்கூல்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் திரும்ப தோன்றும், மறையும். Thus we speak of the school of Pope. School of Pope பற்றி படிக்கும்போது meaning the whole succession of poets who wrote in the particular style which he had brought to perfection and made current of the classic movement in verse which following his lead. போப்பை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்கள கம்ப்ளீட்டாக படிக்கணும். These writers carried on of the romantic movement in prose fiction which owed its principal impulse to Scott's historical novels. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரொமான்டிக் மூமெண்ட் ஸ்கூல் ஆஃப் போப்பை பற்றி பேசும்போது மீனிங் த ஹோல் சக்சஷன் ஆஃப் போயிட்ஸ், அவரை வழியை பின்பற்றின எல்லாரை பற்றியும் பேசணும். ஹூ ரோட் இன் த பர்டிகுலர் ஸ்டைல், அதாவது போப்போட ஸ்டைல் எழுதினவங்க. விச் ஹி ஹேட் ப்ராட் டு பர்ஃபெக்ஷன் அண்ட் மேட் கரண்ட், அவரால் பர்ஃபெக்டாக எழுதினவங்க, கரண்ட்டில் இருந்தவங்க, அவங்களெல்லாம் பற்றி பேசணும். ஆஃப் த கிளாசிக் மூமெண்ட் இன் வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை ஃபாலோ பண்ணது தான் கிளாசிக் மூமெண்ட் இன் வேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபாலோயிங் இஸ் லீட் தீஸ் ரைட்டர்ஸ் கேரிட் ஆன், அதை தான் கிளாசிக் மூமெண்ட்னு சொல்கிறாங்க. ஆஃப் த ரொமான்டிக் மூமெண்ட் இன் ப்ரோஸ் ஃபிக்ஷன்னு சொல்கிறாங்க. which owed its principal impulse to Scott's historical novels. Romantic movement in prose fiction which owed its principal impulse, அதோட ரொமான்டிக் மூமெண்ட் இன் ப்ரோஸ் ஃபிக்ஷனோட பிரின்சிபல் இம்பல்ஸ் ஸ்காட்டிஷ் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸில் இருந்துச்சு. சச் ஸ்கூல்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் ஆல்வேஸ் பிளே ஏ லார்ஜ் பார்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஸ்கூல்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் பெரிய பங்கு வகிச்சிருக்கு லிட்ரேச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு. அண்ட் ஆர் ஆஃபன் ஆஸ் இம்பார்ட்டன்ட் டு த ஸ்டூடெண்ட் as the individual writer themselves. Large part in the development of literature. Important, அது ரொம்ப முக்கியமானது யாருக்குன்னா ஸ்டூடெண்ட்க்கு. இண்டிவிஜுவல் ரைட்டர்ஸ் தெம்செல்ஸ், தனியாக எழுதுகிற இண்டிவிஜுவல் ரைட்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. It must be remembered too that even the most original men, the men who are most completely themselves, have their intellectual ancestry. So it must be remembered too that even the most original man, the man, தனியாக எழுதுகிறவங்கள ஒரிஜினல் மேன் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. the men who are most completely themselves. It must be remembered too that even the most original men, the men who are most completely themselves, அவங்களாவே படைப்புகளை உருவாக்குனவங்க, have their intellectual ancestry, அதாவது அறிவு சார்ந்த பாரம்பரியம் அவங்களுக்கு இருந்தது. and are often deeply indebted to others for inspiration and example. அவங்க மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக தான் இருந்திருக்காங்க. indebted to others for inspiration and example. I have just spoken of Pope's particular style. இந்த இடத்துல அவர் போப்ஸோட பர்டிகுலர் ஸ்டைலை சொல்கிறாரு. but this was not his own independent creation. ஆனால் போப்போடது அவரோட இண்டிபெண்ட் க்ரியேஷன் இருக்காது அப்படின்றது. ஏன்னா while it assumed perfection in his hands, it was really the final result of a long movement in verse. ஃபைனல் ரிசல்ட்டு போப்போட சாதனை ஃபைனல் ரிசல்ட்டு
எதோட ஃபைனல் ரிசல்ட்னா லாங் மூமெண்ட் இன்வர்ஸோட ஃபைனல் ரிசல்ட்டு ஆல்ரெடி ஃபவுண்ட் ஒன் கிரேட் ரெப்ரசன்டேட்டிவ் இன் ஹிஸ் இம்மீடியட் ப்ராடிசிசர்னால் முன்னோடி. அவருக்கு முன்னோடியாக யார் இருந்திருக்காருன்னா ட்ரைடன் இருந்திருக்காரு. அவர் வழியை பின்பற்றி தான் இவர் எழுதி இவர் ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்காட் வந்து எஜுகேட்டட் இன் ஏ ரொமான்டிக் ஸ்கூல் before he became in his turn a supreme master in that school. Scott was educated in a romantic school before he became in his turn a supreme master in that school. சுப்ரீம் மாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூலில் படிச்சிருக்காரு. We frequently think of Shakespeare. ஷேக்ஸ்பியர் வந்து stood all together apart in the literature. ஷேக்ஸ்பியர் தான் எல்லாமே நினைக்கிறோம் of his day, but in fact he took the drama up. ட்ராமாவை தான் மேலே கொண்டு போயிருக்காரு. அட் த பாயிண்ட் விச் இட் ஹேட் ரீச்டு when he began to write for the ஸ்டேஜுக்கு எழுத ஆரம்பித்தப்போ and followed the lines which his forerunners had laid down. இதுக்கு முன்னாடி forerunners எழுதுனதெல்லாம் இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு அவரோட ரைட்டிங்ஸில். த ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சர் தென் மஸ்ட் டேக் அக்கௌண்ட் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ். ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சர் படிக்கும்போது இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இட் மஸ்ட் பிரிங் அவுட் த ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் ரைட்டர் அண்ட் குரூப். இட் மஸ்ட் ட்ரேஸ், எதெல்லாம் ட்ரேஸ் பண்ணணும்னா ரைஸ், க்ரோத், டிக்ளைன் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ். எதை ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்கிறாருன்னா ரைஸ், க்ரோத், டிக்ளைன் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ். Whenever any given writer had been specially prominent in their evaluation, it must consider. எப்போ ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப தெளிவாக அழகாக எழுதியிருக்காரு, ப்ராமினெண்ட்டாக இருக்காருன்னு நினைக்கிறோமோ அப்போ இட் மஸ்ட் கன்சிடர், நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எக்ஸர்ட்னா யூஸ் பண்ணிட்டார், எந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு இன் மேக்கிங் லிட்ரேச்சர்ன்றதை நம்ம பார்க்கணும். எய்தர் பை கீப்பிங் இட் இன் த ஓல்டு சேனல்ஸ், ஒரு வேளை பழசை ஃபாலோ பண்ணியிருக்காரா நியூவை ஃபாலோ பண்ணியிருக்காரான்னு நம்ம பார்க்கணும். we have however to go much farther even than this. இன்னும் துல்லியமாக பார்க்கணும். I have said that literature as a whole grows and changes from generation to generation. I have said that literature as a whole grows and changes from generation to generation. முழுமையாக பார்க்கும்போது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் லிட்ரேச்சர் சேஞ்சஸ் ஆகிருக்கு லிட்ரேச்சரில். திஸ் மீன்ஸ் தட் ஆஸ் ஈச் ஏஜஸ் இட்ஸ் ஓன் பர்டிகுலர் லைன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஓன் பர்டிகுலர் லைன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறி இருக்கு. அண்ட் இட்ஸ் ஓன் பர்டிகுலர் வே ஆஃப் திங்கிங் அண்ட் ஃபீலிங் அபவுட் திங்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. ஸோ த லிட்ரேச்சர் விச் இட் ப்ரொடியூசஸ் இஸ் கவர்ன்டு பை சர்டைன் ப்ரிவைலிங் டேஸ்ட். ஸோ லிட்ரேச்சரும் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எப்படி கவர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ப்ரிவைலிங் டேஸ்ட், மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தட் தீஸ் டேஸ்ட் லாஸ்ட் ஃபார் எ டைம் ஒன்லி. காலத்துக்கு காலம் இந்த டேஸ்ட் மாறிட்டே தான் இருக்கும். அண்ட் தட் த டேஸ்ட் ஆஃப் ஒன் ஏஜ் ஆர் ஷியோர் டு டிஃபர், அடுத்த ஏஜுக்கு மாறி தான் இருக்கும். and are often found to differ enormously. எனார்மஸாக கூட அந்த ஒவ்வொரு ஏஜ்லேயும் இருக்க மக்களோட டேஸ்ட் மாறி இருக்கலாம். from those of every other. Near as we are to the great Victorian era, which was simply the era of our fathers. விக்டோரியன் ஏராவை என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிளி த ஏரா ஆஃப் அவர் ஃபாதர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. there is much in its literature. நிறைய இதில் இருக்குது விக்டோரியன் ஏராவில். விச் நவ் சீம்ஸ் அஸ் ஃபாரின், எப்படி ஃபாரின் மாதிரி பார்க்கப்படுது டு அஸ் ஆஸ் இட்ஸ் ஃபேஷன்ஸ் இன் ட்ரெஸ். நம்ம எப்படி ஃபாரினை வியந்து பார்க்குறோமோ அந்த மாதிரி, அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸை வியந்து பார்க்குறோமோ அந்த மாதிரி விக்டோரியன் ஏரா இருக்குது. we all know that authors did not write and there was no public to enjoy the same kind of poetry in Pope's day. Pope's dayல பார்த்தோன்னா மக்கள் வந்து ஒரே மாதிரியான படைப்புகளை படிக்க விரும்பலை. ஸ்பென்சர் காலத்தில் இருந்த மாதிரி, ஆஸ் இன் ஸ்பென்சர் ஆர் இன் ஸ்காட்ஸ் டே ஆஸ் இன் போப்ஸ்.
ஸ்காட்ச் டேலையும் ஸ்பென்சர்ஸ் டேலையும் இருந்த மாதிரி போப்போட காலத்தில் இல்லை. இன் ஸ்பென்சர் டே தெர் வாஸ் பவுண்ட்லெஸ் enthusiasm ஃபார் த ஃபேரி குயின். இன் போப்ஸ் ஃபார் த எஸ்ஸே ஆன் மேன். போப்போட ஒர்க் எஸ்ஸே ஆன் மேனுக்கு இருந்த மாதிரி. இன் ஸ்காட்ச் த லேடி ஆஃப் த லேக்குக்கு இருந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. Now the great central purpose of a history of literature. Let's see the next page explanation in next class. Thank you. Kindly subscribe and support.